எந்திரிக்கல முதல்ல. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? விடுங்க மாமா. வாங்க. என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்க? வேணாம் மாமா, என்ன விட்டுருங்க. நான் எப்படியாவது செத்து போறேன். இப்படி எல்லாம் ஏன் பேசுற? இல்ல, நான் பண்ண பாவத்துக்கு இதுதான் மாமா முடிவு. என்ன விட்டுருங்க. படிச்ச பிள்ளை தானே நீ, இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா? தப்பு பண்ணா சாகிறதா வழியா? முட்டாள்தனமா இல்ல? நான் பண்ண தப்பு பண்ண துணிச்சிட்டியே விஜி. தப்பு பண்ணாத மனுஷன் யாரு? அதுக்காக சாக போறது என்ன அர்த்தம்? நீ செத்து போயிடுவ. மாமாவையும் உன் கூட பிறந்தவங்க நினைச்சு பாத்தியா? அவங்க எல்லாம் உடஞ்சு உருகி போயிட மாட்டாங்க. இத்தனை நாள் உன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு நீ கொடுத்துட்டு போற பரிசு இதுதானா? இந்த கேவலம் தானா? மாமா, என் மனசு படுற வேதனைய உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதான் என்ன இப்படி திட்டுறீங்க. இல்ல விஜி, சாகணும்னு யாரும் அவ்வளவு சாதாரணமா முடிவு எடுத்துட மாட்டாங்க. ஓ வேதனையில இருந்து தப்பிக்கத்தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்க. ஆனா அந்த முடிவு ரொம்ப தப்பு விஜி. நான் அனுபவத்துல சொல்றேன். பிரச்சனைக்கு பயந்து சாலான்னு தான் போவோம், தைரியமா தான் போவோம். ஆனா முயற்சி பண்ணி கடைசியா நாம செத்துற போறோம்னு ஒரு பயம் வரும் பாரு. அந்த பயம் ஒரு பிசாசு மாதிரி நம்மளை போட்டு அப்படியே அமுக்கும். நரக வேதனைன்னு சொல்றமே, அது வேற எதுவும் இல்ல விஜய். அதான் அது சாவோட ரொம்ப கொடுமையானது. இந்த உலகத்துல வேற யாருக்குமே வரக்கூடாது விஜய். மாமா, நீங்க எவ்வளவுதான் நல்லது எடுத்து சொன்னாலும் என் வேதனை உங்களுக்கு புரியாது. நீங்க பிரச்சனைக்கு வெளியில இருக்கீங்க. நான் பிரச்சனைன்ற தீல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கேன். இல்ல விஜய், அப்படி இல்ல. உன் வேதனைய வேணா ஒருவேளை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம்.